friends, welcome back to Sahashri Vlogs. நம்ம இன்னைக்கு vlogல என்ன பார்க்க போறோம்னா கப்பக்கிழங்கு. ஸோ கப்பக்கிழங்குனா எனக்கு ஞாபகம் வருது வந்து களிக்காவலியில் எங்கள் பாட்டி விற்கிறது. அங்கே போனாலே இந்த கப்பக்கிழங்கு கிடைக்கும். கப்பக்கிழங்கு மீன் குழம்பு. ஸோ கப்பக்கிழங்குனாலே எனக்கு மீன் குழம்பு தான் ஞாபகத்துக்கு வரும். பட் இங்கே தூத்துக்குடியில் அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. ஸோ மீன் குழம்பு வாங்கினேன்னா அன்றைக்கி எனக்கு பயங்கர ஒரு கிரேவிங் இருக்கும், கப்பக்கிழங்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. பட் என்னைக்கா கிடச்சிச்சின்னா வச்சு சமைச்சு குக் பண்ணி சாப்பிடுவேன். பட் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஸோ கப்பக்கிழங்குல உள்ள யூசஸ் என்னென்னா இருக்குன்னா, கப்பக்கிழங்கு வந்து கால்சியம் நிறையா இருக்குது, அயன் நிறையா இருக்குது, ஸோ நிறைய நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இது க்ளூட்டன் ஃப்ரீ. ஸோ கப்பக்கிழங்குல உள்ள ஸ்கின்னை வந்து எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக பீல் பண்ணிவிட்டு மரவள்ளி கிழங்குல அதுக்கப்புறம் அதை வந்து நல்ல பொடிஸாக கட் பண்ணணும், ஈக்குவலாக கட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம முடி கொட்டுது அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இது வந்து சஜஸ்ட் பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு. அடுத்து வந்து இது வந்து சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும், ஏன்னா இது கிழங்கு இல்லையா. ஸோ அதனால அந்த ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் இதில் கால்சியம் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஜென்ரலாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சாப்பிட சொல்லுவாங்க. அடுத்து வந்து டெலிவரிக்கு அப்புறமும் இது சாப்பிட சொல்லுவாங்க, ஏன்னா இதில் வந்து நல்ல பிரெஸ்ட் மில்க் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல சப்ளிமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இதில் வந்து முடி கொட்டுறவங்க வந்து இதை நல்லா சாப்பிட்லாம். அடுத்து ஒல்லியாக என்ன சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட்டே ஏற மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இதை வந்து சாப்பிட்டா நல்லா வெயிட் ஏறும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா பொடிஸாக ஈவனாக கட் பண்ணிவிட்டு இது வந்து நான் மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து மண்சட்டியில் வச்சோன்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு வந்து எங்கள் பாட்டி வந்து மண்சட்டியில் வச்சுருக்காங்க. அப்புறம் இப்போ அங்கே போனேன்னா அங்கே எங்கள் அத்தையும் அப்படி தான் வைப்பாங்க. ஸோ அதனால நானும் சரி நம்ம மண்சட்டியில் தான் வைக்கலாம். மீன் குழம்புனாலே எல்லாமே இந்த மாதிரி தான். மோஸ்ட்லி அலுமினியம் பாத்திரம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்து. அதை விட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து கிழங்கு வந்து தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஃப்ளேமை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் ஒரு 5 minutes கழித்து இது குக் ஆகிருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும். கப்பக்கிழங்கு வந்து எல்லாமே ஒரே வெரைட்டியாக இருக்கா. சில இது நல்லா டக்குன்னு குக் ஆகிரும், சில இது வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், சில இது குக்கே ஆகாது எவ்வளோ நேரம் வச்சாலும். ஸோ அது நம்ம பார்த்து நல்லதாக செலக்ட் பண்ணி வாங்கும்போது அந்த மூடு உள்ளதாக பார்த்து வாங்கணும். அந்த ரூட்ஸ் இருக்கிறது வாங்கினீங்க அப்படின்னா இட் வில் பி குட், நல்லா ஈஸியாக குக் ஆகும். ஸோ நம்ம இது நல்லா இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வடிச்சிடணும் இந்த தண்ணியை. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு தடவை இதே மாதிரி நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து இருக்கும், ரா ஸ்மெல்லு, அது போகிறதுக்காக இது வந்து 2 தடவை வந்து இதே மாதிரி அதே ப்ராசஸாக கண்டினியூஸாக பண்ணணும். தண்ணி ஊற்றி திருப்பி வேக வைக்கணும். ஆயிலில் நம்ம வந்து கார்லிக் கொஞ்சம் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது 3ஐயும் நல்லா அரைச்சிக்கணும். ரொம்ப நல்லா அரைக்கணும்னு இல்லை, லைட்டாக பூண்டு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க, ஏன்னா இது வந்து கேஸ் ப்ராப்ளம் இன்டியூஸ் பண்ணும் இல்லையா. இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி தட்டுறதே எடுத்துக்கோங்க, இல்லை அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் தட்டிக்கோங்க. மிக்ஸினா ரொம்ப கிரைண்ட் ஆயிரும், இது லைட்டாக கிரைண்ட் ஆனாலே போதும். ஓகேங்களா. இந்த கிரைண்ட் பண்ணதை அதை வந்து இதில் வந்து புளி ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் வத்தல் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, இவ்வளவும் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது கூட போட்டு கொஞ்சம் நல்லா கரைச்சிடுங்க. புளியை நல்லா கரைச்சி அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீன் வாயில் நம்ம வந்து கிழங்கு ஏற்கனவே வடித்து தனியாக வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த வடித்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த கிழங்கு கூட இதையும் போட்டு நல்லா வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த புளி வந்து அளவு கரெக்டாக போட்டுக்கோங்க. சிலருக்கு புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா புளி நிறைய போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக தான் வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க, அது அவங்களோட விஷஸ். ஸோ இப்போ இது வந்து வடித்து வச்ச கிழங்கு, இது கூட நான் ஏற்கனவே ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தது. இது வந்து பருப்பு மற்ற வச்சுருப்போம் இல்லையா, அது கூட வந்து ஸ்மாஷ் பண்ணுறேன். நல்லா அது வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அதுக்கு தான் குட்டியாக ஈவன் பீசஸாக கட் பண்ண சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே. ஈவன் பீஸா கட் பண்ணியிருந்தோன்னா நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் மேலே கிழங்கு வந்து நல்லா வேகணும், வெந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். நல்ல இதாக பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த பீஸே தெரியாது.
நல்லா ஸ்மாஷ்ட் ஆகி இருக்குது. ஸோ கப்பக்கிழங்கு ரெடி. ஸோ மீன்வாயில் நம்ம வந்து ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் மோஸ்ட்லி கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணேன் எல்லாத்துக்குமே. கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபேட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். எல்லாத்துக்கும் மேலே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது, கார்டியாக் இதுக்கு, இந்த மாதிரி கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அதனால் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுறேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து டொமேட்டோ போடுறோம். ஸோ இது வந்து இது நானே பண்ண ரெசிபி தான். ஆனால் இது ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. என்னோடய ஃபஸ்ட் சன்னும் இது நல்லாயிருக்குன்னு சாப்பிடுவான். ஸோ அதனால் அதையும் இந்த கிழங்கு கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா. ஸோ இது 3. இது உங்களுக்கு பெருஞ்சீரகத்தூளும் வச்சுருக்கீங்க அப்படின்னா பெருஞ்சீரகத்தூளும் போடலாம். ஏன்னா பெருஞ்சீரகம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக. கடைசியில் கொஞ்சம் பெப்பரும் போடலாம் இது கூடயே. பட் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னு நினைக்கிறவங்க பெப்பர் போட்டுக்கோங்க. நான் வந்து சில நேரம் போடுவேன், சில நேரம் போட மாட்டேன், டிபெண்ட்ஸ். இப்போ சின்ன பசங்க கிட்ஸ் சாப்பிட்றாங்க அப்படின்னா போட மாட்டேன், இல்லைன்னா போடுவேன். ஸோ இது கூட அடுத்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes ஆகும் இது குக் ஆகுறதுக்கு. ஸோ டக்குன்னு இதை முடிச்சிடலாம், ரொம்ப ஈஸி இது. இது கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும்னா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கடைசியில் தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு காஃபி கூட கப்பக்கிழங்கு மீன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ஈவினிங் டைம்னால் அன்றைக்கி வந்து அப்படி சாப்பிட்லாம். ஆனால் ஈவினிங் டைம் சாப்பிட்றது பெஸ்ட்டு. அதுக்கு மேலே நைட் எடுத்துக்காதீங்க, ரொம்ப கம்முன்னு ஆயிரும். ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதே நமக்கு கொஞ்சம் கிழங்கு சாப்பிட்றதே ஹெவியாக தான் இருக்கும்.